7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல டெல்லி சுல்தானியம் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். போன வீடியோவில் பால்பன் வரைக்கும் பார்த்தோம். கியாசுத்தீன் பால்பன் வரைக்கும் அடிமை வம்சம் முழுசாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கில்ஜி அரச வம்சத்தை பற்றி பார்க்கலாம். கில்ஜி அரச வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1290 1320 வரை. ஜலாலுதீன் கில்ஜி தான் ஃபஸ்ட்டு வராரு. கில்ஜி அரச வம்சத்தில் முதல் அரசர் ஜலாலுதீன் கில்ஜி. அவருடைய காலம் 1290 முதல் 1296 வரை. ஜலாலுதீனின் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஆவார். காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி திட்டமிட்டு பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஆவார். அவர் ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகனாவார். ஜலாலுதீனுடைய கூட பிறந்தவருடைய மகன்தான் அலாவுதீன் கில்ஜி. அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தவர் அலாவுதீன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படை தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்னுட்டு 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வராரு. அவருடைய காலம் 1296 முதல் 1316 வரை. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்தினார். டெல்லி சுல்தானியத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனவாகும். தனது வட எல்லையின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாராங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அப்புறம் சித்தூர் சூறையாடல் 1330. சித்தூர் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்து ஆடவரும் பெண்டீரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜௌஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வாங்க. இதுதான் ஜவஹர் முறை. அப்புறம் அலாவுதீன் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியதாக இருந்துச்சு. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். அப்புறம் வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அலாவுதீன். இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலகாலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழந்தனர். டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். தனது படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார் அலாவுதீன். அவ்வொற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் நிலைமையை தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் 1316 இயற்கை எழுதியிருக்காரு.
அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். அலாவுதீன் கில்ஜியோட இவங்களுடைய வம்சம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கில்ஜி வம்சம் முடிஞ்சிருச்சு 1311 உடனே. அதுக்கப்புறம் தோல்வியுற்றதுனால கியாசுதீன் துக்ளக் வராரு. அதுக்கப்புறம் துக்ளக் அரச வம்சம் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினாங்க. துக்ளக் அரச வம்சம் 1320 இருந்து 1414 வரை. அதில் ஃபஸ்ட்டு வரவர் துக்ளக் அரச வம்சத்தில் ஃபஸ்ட்டு வரவர் கியாசுதீன் துக்ளக். அவருடைய காலம் 1320 முதல் 1324 வரை. இதெல்லாம் ஃப்ரீ டைமில் ஒரு 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹிஸ்ட்ரி எல்லாமே கதை மாதிரி கேட்டுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து அலாவுதீன் இறந்ததுக்கப்புறம் தான் துக்ளக் அரச வம்சம் தோன்றுச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்த அரசர் கியாசுதீன் துக்ளக். அவருடைய காலம் 1320 24 வரை. அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டுச்சு. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைஞ்சது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கானை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். கியாசுதீனுடைய மகன் யார் அப்படின்னா ஜூனா கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. போரிட அனுப்பினார். அப்புறம் ஜூனா கான் வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெரும் செல்வத்தோடு ஊர் திரும்பினார். அப்புறம் இச்செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்து அடிக்கல் நாட்டினார். யாருன்னா கியாசுதீன் துக்ளக் அவர்கள். இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜூனா கானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அலாவுதீன் எப்படி தன்னை மாமனாரை கொன்னுட்டு வந்தாரோ, இந்த அரச பதவிக்கு வந்தார், அதே மாதிரி ஜூனா கானும் தன்னுடைய அப்பாவாகிய கியாசுதீனை கொன்னுட்டு ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஜூனா கான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரோடு 1325 அரியணை ஏறினார். ஜூனா கான் அப்படின்னா யாருன்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக், ஜூனா கான் 2 பேரும் ஒருத்தர் தான். அவர் ஜூனா கான் தான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பெயரோடு அரியணை ஏறியவர் யாருன்னா ஜூனா கான். அப்புறம் முகமது பின் துக்ளக் வராரு. அவர் 1325 1351 வரை அவருடைய காலம். முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதராக இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர் அவராக இருந்திருக்காரு. அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். அவ்வரச குடும்பங்களை தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இத்துணைக்கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார். தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதிக்கு தேவகிரிக்கு மாற்றிட்டார். அப்புறம் தேவகிரியின் பெயரையும் தௌலதாபாத் என மாற்றினார். தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் அப்படின்னா ஜூனா கான், முகமது பின் துக்ளக்கு. தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவரையும் ஆணையிட்டார். சுல்தானுக்கு டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டார். யார் அப்படின்னா இபன் பதூதா. அவர் மொரோக்கோ நாட்டு பயணி. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். அதுக்கப்புறம் பஞ்ச காலத்தில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களோ வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். வெள்ளிக்கு பதில் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக் ஆவார். வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியானது.
அதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைஞ்சிருச்சு. அப்புறமா வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால் வணிகம் பாதிப்புக்குள்ளானது. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் அரசு திவாலானது. தோஆப் பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தினதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடிச்சிருக்கு. அவை கொடூரமான முறையில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டாங்க. அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டன. அப்புறம் முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. முகமது பின் துக்ளக் எத்தனை வருஷம் ஆட்சி புரிந்தார்னா 25 ஆண்டுகள். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டனர். தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்ற பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தான் என அழைக்கப்பட்டது. கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு கிபி 1335. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு 1346. அப்புறம் துக்ளக் 1351 மார்ச் 23 மரணமடைந்தார். துக்ளக் மரணமடைந்த ஆண்டு 1351 மார்ச் 23 மரணமடைந்தார். அதுக்கப்புறம் புரோஷா துக்ளக் வராரு. புரோஷா துக்ளக் அவருடைய காலம் 1351 முதல் 1388 வரை. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரனின் மகனான புரோஸ் அரியணை ஏறுறாரு. அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவருக்கு ஆர்வம் காட்டலை. அதனால் தக்கான பிரச்சனைகள் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் ஏறத்தாழ 1365 அவரை ஏற்க மறுத்துட்டார். சூபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் புரோஸ் தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அரசர்களின் அறிவுரைகளுக்கு செவி மடுத்தார். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியிருக்கிறார் புரோஸ். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டியிருக்காரு. பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். இஸ்லாமிய சடங்குகளால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். யாருன்னா புரோஸ் தான். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார் புரோஸ். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் புறணமைத்தார். புரோஷாபாத், ஜான்பூர், ஷிஹார், புரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார். சுல்தானிய கட்டிக்காக அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்காரு. இருந்த போதிலும் புரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவராக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். புரோஷா துக்ளக்குடைய மகன் முகமது கான் ஞாபகம் வச்சுக்கோங்க செய்தார். 1388 தனது 83வது வயதில் புரோஷா துக்ளக் இயற்கை எய்திடுறாரு. அப்புறம் சைமூர் படையெடுப்பு வருது. அதுக்கப்புறம் சைமூர் படையெடுப்பு காலம் 1398. புரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தாமர் லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியிருக்காரு. மத்திய ஆசியாவின் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார். இந்தியாவில் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்ட இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்த 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடித்தார்.
அதுக்கப்புறம் தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்தடுத்த அதிக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பகுதி பஞ்சாப் ஆகும். அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி பஞ்சாப் தான். தங்கம், வெள்ளி, நகைகள் என பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து எடுத்து சென்றாங்க. மேலும் தைமூர் செல்லும்போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினை கலைஞர்களையும் உடன் அழைத்து சென்றிருக்காங்க. அப்புறம் சையது அரச வம்சம் வருது. சையது அரச வம்சம் வந்து 1414 இருந்து முதல் 1451 வரை தான் சையது அரசு வம்சம். டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்புகள் வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றுச்சு. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிக்கு டெல்லி, மீரட், பஞ்சாப் கிஷிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமனம் செய்தார். தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு எந்த ஆளுநராக நியமனம் செய்தார்னா கிஷிர்கான் அவர்களை தான் ஆளுநராக நியமனம் செய்திருக்காரு. அவர் 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷிர்கான். அப்புறம் அரச வம்சம் 1451 வரை நீடிச்சிருக்கு. அவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்ஷா தான். இந்த சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யார் அப்படின்னா சுல்தான் அலாவுதீன் ஆலம்ஷா 1451 அரச பதவியை துறந்தார். இது சிர்ஹிந்த் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலூல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பினை வழங்கிச்சு. அவரே லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர். சையது வம்சம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பஹலூல் லோடி வராரு. பஹலூல் லோடி வந்து வாய்ப்பு வருது அவருக்கு. அவர் தான் லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர். யாருன்னா பஹலூல் லோடி. பஹலூல் லோடி அரச வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1451 முதல் 1526 வரை தான் லோடி அரச வம்சம். 1489 பஹலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி. பஹலூல் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி. இந்த மகன்கள் ஆண்டுகள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஹலூல் லோடியோட மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். அவர் கலைகளையும் கல்விகளையும் ஆதரித்திருக்காரு. ஆக்ரா நகரை நிர்மாணித்து அவர் அந்நகரை தலைநகரம் ஆக்கியிருக்காரு. அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடியுடைய மகன் இப்ராஹிம் லோடி, பஹலூல் லோடியுடைய மகன் சிக்கந்தர் லோடி, சிக்கந்தர் லோடியுடைய மகன் தான் இப்ராஹிம் லோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ராஹிம் லோடி பாபரை 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிச்சார். முதல் பானிபட் போர் 1526 பாபரை தோற்கடிச்சார் இப்ராஹிம் லோடி அவர்கள். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். அந்த 1526 பானிபட் போர்க்களத்தில் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் லோடி அரச வம்சம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. டெல்லி சுல்தானியத்திற்கும் லோடி அரச வம்சத்திற்கும் அதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. அதுக்கப்புறமா பாபர் வந்து வராரு. அவரு தான் முகலாய பேரரசை நிறுவிறாரு. வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.